சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு அஷ்டமச்சனியாக மாறுகிறார். அஷ்டமச்சனி வந்ததுன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற எல்லா தொல்லைகளையும் கொடுத்துருமங்க. செய்யக்கூடிய தப்பையும் செய்யாத தப்பையும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி வருதுன்னு பார்த்தா உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்களுங்க. 7ஆம் இடத்துல அஷ்டமச்சனி ஆரம்பித்து 40 நாட்களுக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சி நடப்பதால் 8இல் இருக்கின்ற சனிக்கு மாற்றாக 7இல் ஒரு கிரகம் இருந்தால் அது கோட்சார வேதை என்கின்றதன் அடிப்படையில் இந்த அஷ்டமச்சனி ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு கெட்ட பலன்கள் எதையுமே தராதுங்க. அஷ்டமச்சனியில் அகலக்கால் வைக்கக்கூடாது. அஷ்டமச்சனியில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, மாமா மச்சான் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பித்தேன், அண்ணன் தம்பியோட சேர்ந்து தொழில் ஆரம்பித்தேன், இருக்கிற வேலையை விட்டுட்டேன், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்பட்டேன், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஷ்டமச்சனியில் வரும். ஆக அஷ்டமச்சனியில் எதிலும் கொஞ்சம் நிதானம், கவனம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கடன்லாம் தேவையில்லாமல் வாங்காதீங்க. தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அவரை நம்புகிறேன், இவரை நம்புகிறேன். உண்மையில் என்னென்னா உங்களை தவிர வேறு யாரையுமே நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதையும் உங்களை நம்பியே செயல்படுத்த வேண்டிய, ஆனாலும் எதுவும் எல்லை மீறாத ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த வேதை அமைப்புகளுக்கு உட்பட்டு சாதகமற்ற தன்மைகளை செய்ய முடியாத அஷ்டமச்சனியாக அமைஞ்சிருக்கு.